சரித்திர நாவலாசிரியர் சாண்டில்யன் அவர்கள் எழுதிய விஜயமகாதேவி பாகம் 1 அத்தியாயம் 51 சோழ நாடகம். அந்த பெரும் போர்க்கப்பலின் தலைவன் அறையில் தலைமை பதவியை ஏற்று உட்கார்ந்திருந்த சிவகோகர்ண சுவாமிகள் சோழர் சிறையில் இருந்து லீலாவதி விடுதலை அடைந்த விசித்திர கதையை விவரிக்க முற்பட்ட போது பெரிதும் உணர்ச்சி வசப்பட்டு கண்களில் தொலைதூர கனவை காண்பது போன்ற பிரம்மையை சிருஷ்டித்து கொண்டார். அத்துடன் மெல்ல தழுதழுத்த குரலிலும் பேசலானார். எனது ஆசிரமமும் அதன் நிர்வாகமும் பெரிதும் விரிவடைந்த காரணத்தால் நான் பல ஆண்டுகளுக்கு எங்குமே போனதில்லை. அப்படி இருந்த எனக்கு சோழ சாம்ராஜ்யாதிபதி தூது அனுப்பி அவர் தலைநகருக்கு வந்து போகும்படி கேட்டபோது என்னால் மறுக்க முடியவில்லை. வீர ராஜேந்திரனை நான் பல ஆண்டுகளாக அறிவேன். நிதானம் சிறிதும் பிசகாதவனும் நெறியின் சின்னமுமான வீர ராஜேந்திர சக்கரவர்த்தி அரச குலத்துக்கே அணிகலன். அப்பேற்பட்டவன் என்னை அவசியம் வரவேண்டுமென ஓலை விடுத்ததால் நான் சோழ நாட்டுக்கு புறப்பட்டேன். தஞ்சை மாநகரை நான் அணுகியதும் கோட்டை வாயிலிலேயே சகல மரியாதைகளுடன் மன்னனின் மந்திரி பிரதானிகளால் வரவேற்கப்பட்டு சக்கரவர்த்தியின் அரண்மனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டேன். அரண்மனையில் எந்த இடத்திலும் என்னை தாமதிக்க அனுமதிக்காமல் சக்கரவர்த்தியின் பள்ளியறைக்கே பிரதம மந்திரி அழைத்துச் சென்றார். அந்த அறையின் வாயிலில் கூட நான் நிற்கவில்லை. நேராக உள்ளே அழைத்துச் சென்ற பிரதம மந்திரி அரசன் பஞ்சனையை காட்டினார். அங்கு நான் கண்ட காட்சி என்னை அப்படியே அதிர்ச்சியில் ஆழ்த்திவிட்டது. எவ்வளவோ களங்களில் வெற்றி வாகை சூடிய வீர ராஜேந்திரன் உடல் மெலிந்து படுத்திருந்தான். அவ்வப்போது சுரவேகத்தாலும் லேசான இழுப்பினாலும் மூச்சை சிரமப்பட்டே விட்டு கொண்டிருந்ததை பார்த்ததும் என் மனம் பெரிதும் அல்லல் பட்டது. நான் மெதுவாக பஞ்சனையை நெருங்கி மெல்ல குனிந்து மன்னவா என்று அழைத்தேன். வீரராஜேந்திரன் மெதுவாக திரும்பி என்னை பார்த்ததும் உதடுகளில் புன்முறுவலை படரவிட்டான். அவன் கட்டில் சாளரத்தை நெருங்கி இருக்கும்படி நகர்த்தப்பட்டிருந்ததால் அங்கிருந்து நேராக தஞ்சை பெரிய கோயிலின் விமானம் தெளிவாக தெரிந்தது. அதை சுட்டிக்காட்டிய வீரராஜேந்திரன், அதோ என் மூதாதை நிர்மாணித்த கலை தோற்றம், தெய்வீகத்தின் இருப்பிடம், மனதுக்கு சாந்தி அளிக்கும் இணையில்லா மருந்து, அதை வேண்டிய போதெல்லாம் பார்க்கவே கட்டிலை இப்படி போட்டுக்கொண்டேன் என்று மெதுவாக திணறி திணறி பேசினான். பேசுவதில் அவனுக்கு இருந்த கஷ்டத்தை பார்த்த நான் மிகவும் மனம் நொந்தேன். அத்தனை சிரமத்திலும் அவன் காட்டிய சிவபக்தி என் மனதை உணர்ச்சி வசப்படுத்தவே, மன்னவா இப்படி திரும்பு என்று சொல்லி எனது மடியில் இருந்த சம்புடத்தை எடுத்து அவன் நெற்றியில் விபூதியை தீட்டி வாயிலிலும் சிறிது போட்டேன். மந்திரமாவதும் நீரு என்று வாக்கியத்தின் வன்மையை அன்று கண்டேன். வீரராஜேந்திரன் விபூதியை சாப்பிட்டதும் சற்று திடத்துடன் பேசலானான். சுவாமி, நீங்கள் என் அழைப்புக்கு இணங்கி வந்தது எனது பாக்கியம் என்று துவங்கி, துறவிகள் இருக்குமிடம் மன்னன் போக வேண்டும், ஆனால் என் தேக நிலை இடம் கொடுக்காததால் தங்களை வரவழைக்க வேண்டியதாயிற்று என்று கூறிய மன்னன் தனது கண்களால் சுற்றும் முற்றும் நோக்க பிரதம மந்திரியும் தலைப்பகுதியில் நின்ற மகாராணியும் வெளியே சென்றார்கள். அவர்கள் சென்றதும் மன்னன் சொன்னான், சுவாமி, கலிங்கத்தில் சிங்கள விஜயபாகுவுக்கு நீங்கள் காட்டிய ஆதரவெல்லாம் ஒற்றர்கள் மூலம் அறிந்தேன். அதனால்தான் நான் எண்ணியுள்ள முக்கிய பணிக்கு உங்களை தவிர வேறு யாரையும் வேண்டிக் கொள்ள எனக்கு இஷ்டமில்லை. ஆகையால்தான் உங்களுக்கு தூது அனுப்பினேன் என்று. சிறிது தாமதித்தான் மூச்சை சரிப்படுத்தி கொள்ள. மேலும் பேசினான், சுவாமி, எனது தந்தையும் பாட்டனாரும் மகா வீரர்கள். சோழ பேரரசை நிலத்திலும் நீரை தாண்டியிருந்த நாடுகளிலும் பரப்பினார்கள். அந்த மகா வீரர்கள் அடைந்த பெரு வெற்றிகளை சரித்திரம் சொல்லும். அத்தகைய மகா வீரர்களின் பெருமைக்கு மாசு கற்பிக்கும் ஒரு காரியம் நடந்திருக்கிறது. அந்த மாசை துடைக்கவே தங்கள் உதவியை நாடுகிறேன் என்ற சோழ சக்கரவர்த்தி, சுவாமி, எனது தந்தையும் பாட்டனும் சிங்களத்தை வெற்றி கொண்டார்கள். அங்குள்ள செல்வங்களை திரட்டி வந்தார்கள். அதெல்லாம் போரின் தர்மங்கள். இதற்கிடையே ஒரு அதர்மமும் நடந்திருக்கிறது. ஜெகதிபாலனுடைய மனைவியையும் மகளையும் பிடித்து வந்து இங்கு சிறையில் வைத்திருக்கிறார்கள். அந்த மகா வீரர்களின் சரித்திரத்தில்
இந்த ஒரு கரும்புள்ளி கூடாது, அதை நீங்கள் துடைக்க வேண்டும் என்றும் கூறி கைகளை பிடித்து கொண்டான். எதற்கும் உணர்ச்சி வசப்படாத என் மனமே உணர்ச்சி அலைகளில் சிக்குண்டு தத்தளித்தது. மன்னவா, உன் ஆணை என்ன என்று நா தழுதழுக்க கேட்டேன். தஞ்சை பெரிய சிறையில் இருக்கும் ஜெகதிபாலன் மனைவியையும் மகள் லீலாவதியையும் அழைத்து போய் சிங்கள விஜயபாகுவிடம் ஒப்படைத்து விட வேண்டும் என்று மெதுவாக கூறினான் மன்னன். மன்னா, இதற்கு நான் எதற்கு? அவர்களை விடுதலை செய்து நீயே அனுப்பிவிடலாமே என்று கேட்டேன். சக்கரவர்த்தி முகத்தில் வருத்தத்தின் சாயை படர்ந்தது. அவர்கள் விடுதலையாக மறுக்கிறார்கள். அதுவும் அந்த பெண் லீலாவதி தந்தையை கொன்றிருக்கிறார்கள். அவள் ராஜபுதன ரத்தம் என் உதவியையோ கருணையையோ ஏற்க மறுக்கிறது. விடுதலையாக இஷ்டப்படவில்லை என்று செய்தி அனுப்பிவிட்டாள் என்று குரலிலும் வருத்தம் தோன்ற சொன்னான். அவள் மறுத்தால் நீ என்ன செய்ய முடியும்? உன் பொன் மனத்தை உணராத அந்த பெண்ணை பற்றி நீ ஏன் கவலைப்படுகிறாய் என்று நான் கேட்டேன். கவலைக்கு காரணம் ஒன்றுதான் சுவாமி. மகாவீரர்களும் தர்மவான்களுமான சோழ சாம்ராஜ்யாதிபதிகளில் ஒருவர் பெண்ணை சிறையெடுத்தார் என்று அவப்பெயர் கூடாது என்ற வீரராஜேந்திரன் துன்ப பெருமூச்சு விட்டான். இந்த சிக்கலை அவிழ்க்கத்தான் உங்களை வரவழைத்தேன் என்றும் சொன்னான் திணறலுக்கு இடையே. சொல் மன்னவா, என்னால் என்ன ஆக வேண்டும் சொல் என்று நான் கேட்டேன். மன்னன் இதழ்களில் முறுவல் விரிந்தது. சுவாமி, நான் விடுதலை செய்யாமல் அவர்களாக சிறையிலிருந்து தப்பிவிட்டால் என்ன என்று மெதுவாக கேட்டான் சோழ சக்கரவர்த்தி. வீரராஜேந்திரன் இதை சொல்லி வியாதியின் அத்தனை கஷ்டத்திலும் விஷமமாக கண்ணை சிமிட்டினான். அவன் எண்ணம் எனக்கு தெள்ளென புரிந்தது. இருப்பினும் ஒரு சந்தேகம் மனதில் எழுந்ததால், மன்னவா, இதற்கு என்னை வரவழைப்பானேன்? சோழ நாட்டில் இதற்கு சந்நியாசி யாரும் கிடைக்கவில்லையா? தவிர இதற்கு சந்நியாசம் தேவையில்லையே என்று கேட்டேன். வீரராஜேந்திரன் பஞ்சனையில் லேசாக புரண்டு படுத்தான். சுவாமி, அந்த பெண்ணை எளிதில் ஏமாற்ற முடியாது. யார் அவளை தப்ப வைப்பதாக சொன்னாலும் சந்தேகப்படுவாள். ஆனால் நீங்கள் அவள் வருங்கால கணவனுக்கு செய்திருக்கும் உதவிகளை அவள் அறிவாள். ஆகவே உங்களை நம்புவாள் என்றும் கூறினான் ஒருக்களித்து படுத்த நிலையில். அவன் திட்டமிட்டு இருந்த நாடகத்துக்கு நானும் ஒப்புக்கொண்டேன். அவன் கடைசியாக சொன்னான், நீங்கள் தாயையும் மகளையும் அழைத்து கொண்டு புகார் செல்லுங்கள். அங்கு வரும் வெளிநாட்டு மரக்கலம் ஏதாவது ஒன்றில் சிங்களம் செல்லுங்கள் என்றான். அவன் திட்டப்படி அன்றிரவு நான் லீலாவதியையும் அவள் தாயையும் சிறையில் சந்தித்தேன். அவர்கள் இருந்த சிறை கூட அரண்மனையின் அறை போல் மிக விசாலமாகவும் சகல வசதிகளுடனும் காணப்பட்டது. அங்கு என்னை உள்ளே விட்டு காவலன் சென்று விட்டான். நான் லீலாவதியை அவர்கள் நிலை பற்றி விசாரித்தேன். தங்களுக்கு சௌகரியத்தில் குறையேதும் இல்லை என்று அவள் தாய் சொன்னாள். கூண்டு தங்கத்தால் செய்யப்பட்டால் அது உயர்வா? சிறைதான் என்றாள் லீலாவதி. அதை கேட்ட நான் சுற்றுமுற்றும் பார்த்தேன். லீலாவதி, இப்படி வா என்று அழைத்து, இன்றிரவு நீயும் உன் தாயும் இங்கிருந்து தப்ப வேண்டும். அதற்கான ஏற்பாட்டுடன் வந்திருக்கிறேன் என்று சொல்லி வீரராஜேந்திரன் எனக்கு சொல்லிக் கொடுத்தபடி தப்பும் திட்டத்தையும் சொன்னேன். லீலாவதியின் முகத்தில் மகிழ்ச்சி தாண்டவமாடியது. அன்று நள்ளிரவில் வருவதாக சொல்லிவிட்டு திரும்பினேன். பிறகு மன்னனை பார்த்து, மன்னவா, இன்றிரவு உன் கருணை திட்டம் நிறைவேறும் என்றும் சொன்னேன். மன்னன் பூரிப்படைந்தான். சோழர்கள் தர்மம் காப்பாற்றப்பட்டது என்று சொல்லி கண்களில் நன்றியை காட்டினான். அன்றிரவு நடு சாமத்தில் நான் தலையை போர்வையால் முக்காடிட்டு பூஜை பெட்டியை இடுப்பில் வைத்துக்கொண்டு சிறைச்சாலையை அடைந்தேன். கையில் சிறைச்சாலை அதிகாரி கொடுத்த சாவி இருந்தது. கதவை திறந்து மெதுவாக உள்ளே சென்று, லீலாவதி, கிளம்பு. சத்தம் ஏதும் செய்யாமல் உன் தாயுடன் என்னை பின்பற்றி வா என்று ரகசியமாக சொன்னேன். உங்கள் உடலை தலையிலிருந்து கால் வரை போர்த்தி கொள்ளுங்கள் என்றேன். பிறகு மெதுவாக அக்கம் பக்கம் பார்த்து நடந்தேன். நான் பெரிய பெரிய சமஸ்கிருத நாடகங்களை படித்திருக்கிறேன். பெரிய நடிகர்கள் நடித்த நாடகங்களையும் பார்த்திருக்கிறேன். ஆனால் எனது நடிப்புக்கு எந்த நடிகனும் இணையாக மாட்டான். அப்படி நடித்து இருவரையும் அழைத்து கொண்டு சிறைசாலைக்கு வெளியே கூப்பிடு தூரத்தில் புகாரின் பெருஞ்சாலையில் மரத்தின் மறைவிலிருந்த ஒரு மூடு வண்டியை அணுகி அதில் பெண்களை ஏற்றி நானும் ஏறி உட்கார்ந்தேன். வண்டி புகாரை நோக்கி பறந்தது. அங்குள்ள இந்த போர்க்கப்பலில் நாங்கள் செல்ல வீரராஜேந்திரனே ஏற்பாடு செய்திருந்தான். ஆகவே இதில் ஏறுவதும் இங்கு வருவதும் சாத்தியமாயிற்று. இலங்கையை அணுகும் தருவாயில் கப்பல் தலைவனை இவள் கொன்றுவிடவே நானே தலைவனானேன். கப்பலில் இருந்த மாலுமிகளுக்கு சிங்களத்தில் நிறைய பணம் கொடுப்பதாக ஆசையும் காட்டினேன்.
நான் சிங்களத்தை அணுகும் சமயத்தில் சூசின்னும் சிற்பியும் கொண்டு வந்த 4 மரக்கலங்களைக் கண்டு அவற்றுடன் சேர்ந்து கொண்டேன் என்று கதையை முடித்தார் சுவாமிகள். இதை கேட்ட விஜயனும் நுவரகிரியும் பிரமித்தார்கள். இப்படியும் ஒரு மன்னன் உண்டா என்று நுவரகிரி கேட்டார். நுவரகிரி சோழர்கள் சூரிய வம்சம். அந்த வம்சத்தை சேர்ந்த சிபி புறாவுக்காக தனது சதையையே வெட்டி கொடுத்தவன் என்று சோழ சக்கரவர்த்தியின் தயாளத்துக்கு புராண சான்றும் சொன்னார். அது மட்டுமல்ல, வழியில் கடல் நோய் கண்டு லீலாவதியின் தாயார் இறந்துவிட்டாள். இப்பொழுது லீலாவதிக்கு விஜயனை தவிர வேறு ஆதரவு இல்லை என்றும் குறிப்பிட்டார். இந்த கதையை கேட்டவர்களில் லீலாவதி மட்டும் ஏதும் பேசாமல் மௌனமாக உட்கார்ந்திருந்தாள். பிறகு மிக மெதுவாகவும் கடினமான குரலிலும் சொன்னாள், சுவாமி, நான் சிங்களத்தில் இறங்கவில்லை, மீண்டும் தஞ்சை சிறைக்கு போகிறேன் என்று. ஏன் லீலாவதி? சுவாமிகள் வியப்புடன் வினவினார். இந்த மாதிரி வெட்கம் கெட்ட விடுதலையை விட சிறைவாசம் சிறந்தது என்று லீலாவதி தலையை மிக உயர்த்தி கம்பீரமாக நின்றாள். சுவாமிகள் விஜயபாகுவை பார்த்தார். இந்த சங்கடத்துக்கு என்ன செய்வது? பிடிவாதத்துக்கே பெண்கள் பிறந்திருக்கிறார்களா என்று வினவினார். விஜயபாகு ஏதும் பேசாமல் எழுந்து நின்றான். சுவாமி, இவள் சிறையை விரும்புகிறாள். அதை வீரராஜேந்திரன் என்ன நானும் அளிக்க முடியும் என்று கூறிவிட்டு லீலாவதியை தரதரவென்று வேகமாக கையை பற்றி இழுத்து கொண்டு சென்றான். நூலேணியில் அவளை இறக்கி தானும் இறங்கி படகொன்றில் கரைக்கு வந்து அங்கு நின்றிருந்த மூர்சமதை நோக்கி, சமத், இவளை அழைத்து கொண்டு போய் நமது துறைமுக மாளிகையின் அறையில் அடைத்து வை. நான் சிறிது நேரம் கழித்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றான். நள்ளிரவு தாண்டியதும் துறைமுக மாளிகைக்கு சென்ற விஜயன் அங்கிருந்த பெரிய அறையை திறக்க முயன்றான். அறை தாளிடப்பட்டிருந்தது. கதவை ஒருமுறை இடித்தான். அப்பொழுது இன்னொரு தாழ்பாலும் போடும் சத்தம் கேட்கவே நகைத்தான். தேவி, கதவை திற என்றான் நகைப்பினூடே. கதவு திறக்கப்படவில்லை. மெதுவாக தாழ்வரையின் மறுபுறம் சென்று அங்கிருந்த சாளரத்தின் கதவை மெல்ல திறந்து உள்ளே ஓசைப்படாமல் இறங்கினான் விஜயன். அதே நேரத்தில் மற்றொரு சாளரத்தின் வழியாக கீழே இறங்க லீலாவதி முயன்று கொண்டிருந்தாள். அத்தியாயம் 52 மீண்டும் தொடரலாம். நன்றி. பிரியங்களுடன் பிரசன்னா.